எலியும் தாத்தாவும். முன்னொரு காலத்தில் காட்டில் வயசான தாத்தாவும் பாட்டியும் வசித்து வந்தாங்க. தினமும் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி விறகாக்கி அதை பக்கத்து கிராமத்தில் விற்று பிழைப்பை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் மதியம் தாத்தா ரொம்ப களைச்சி போய் சாப்பிட உட்கார்ந்தார். களியை கையில் எடுத்து சாப்பிட போனார். அது தவறி கீழே விழுந்து ஒரு பொந்துக்குள்ளே போய் விழுந்துடுச்சு. அது ஒரு எலி பொந்து போல இருந்தது. ஐயோ, இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசித்தார். நல்ல பசி வேற. அப்படியே உட்கார்ந்திருந்தார். திடீர்னு ஒரு அழகான எலி பொந்திலிருந்து எட்டி பார்த்தது. சாப்பாடு போட்டமைக்கு மிக்க நன்றி தாத்தான்னு சொல்லுச்சு. அட, எலி பேசுதுன்னு ஆச்சரியமாக பார்த்தார். நல்லா சாப்பிடுங்க எலின்னு தாத்தா சொல்லிட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கன்னும் சொன்னார். எலி சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு வருவீங்களா என்று கேட்டுச்சான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே, இந்த சின்ன பொந்துக்குள்ளே நான் எப்படி வர முடியும்னு தாத்தா கீழே உட்கார்ந்து கேட்டார். தாத்தா, முடியாதது எதுவும் இல்லை தாத்தா, அது ரொம்ப சுலபம். நீங்கள் என் வாலை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்குங்கன்னு சொல்லிச்சு. தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு எலி வாலை பிடிச்சிக்கிட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து, தாத்தா வாங்க வாங்க அன்பான வரவேற்பு சத்தம் கேட்டு கண்ணை திறந்தார் தாத்தா. எலிகளோட அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே நிறைய தங்கங்கள் குவிந்து கிடந்தன. சில எலிகள் சமைச்சு கொண்டிருந்தன. சில எலிகள் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தன. சில எலிகள் சாப்பாட்டு பொருட்களை எங்கிருந்தோ எடுத்து கொண்டு வந்தன. எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருந்துச்சு. அப்போது பெண் எலி வந்து, தாத்தா உங்களுக்கும் பசிக்கும், இந்தாங்க சாப்பாடுன்னு சாப்பிட கொடுத்தது. எலிகள் எல்லாம் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தன. ராஜா எலி ஒன்று தாத்தாவை நோக்கி ஒரு மூட்டையை இழுத்து வந்தது. இது எல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிச்சான். தாத்தா மூட்டையை திறந்து பார்த்தார். ஒரே ஆச்சரியம். மூட்டை நிறைய தங்கம். எலிகள் தாத்தாவுக்கு டாட்டா சொல்லி மறுபடியும் அதே எலி வாலை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பறந்து அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வீட்டுக்கு வந்த தாத்தா அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பாட்டிக்கிட்ட சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். தங்கத்தையெல்லாம் காமிச்சார். பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தன் இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரன் அதே பூந்துக்கு போய் ஒரு களி உருண்டைய போட்டான். அதே எலி வந்துச்சு. அதே போல் அவனை அவங்க அரண்மனைக்கு கூட்டுக்கிட்டு போச்சு. எலிகள் பாடும் சத்தம் அரண்மனையில் எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருந்தது. இவனுக்கு பேராசை. ஒரு மூட்டை தங்கம் மட்டும் பத்தாது, இதையெல்லாம் எடுத்துக்கலாம்னு திட்டம் போட்டு யோசித்தான். பெண் எலி இவனுக்கு சாப்பாடு எடுத்து வரும்போது மியாம் மியாம் என சத்தம் போட்டான். எல்லா எலியும் பயந்து எங்கே போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஒரு எலியும் அரண்மனையில் இல்லை. எல்லா தங்கத்தையும் அள்ளி எடுத்தான். ஆனால் அங்கிருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. ஒரே இருட்டாக மாறிடுச்சு. கத்தி கத்தி பார்த்தான், அழுதும் பார்த்தான். ஒருத்தரும் அவனுக்கு உதவ வரல. எலிகள் அந்த இடத்திலிருந்து இடம் மாறி போய் வேற இடத்துல அரண்மனை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருதான். பேராசை இல்லாத தாத்தா நன்கு பிழைத்து வந்தார். பேராசை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரன் இன்னும் எங்கிருக்கான்னே தெரியல. அளவான ஆசையுடன் இருப்பது யாருக்கும் துன்பமில்லை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.